பட்டுக்கோட்டை. இந்த ஊருடைய பெயர் கேட்டதும் உங்களுக்கு மைண்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன வருது? நெசவு தொழில் அதிகமா இருக்க நகரமா, இல்ல பட்டு அதிகமா இருக்க நகரமா அப்படின்னு தான் நம்ம மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வரும். ஆனா அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நம்ம பட்டுக்கோட்டையினுடைய ஊர் பெயர் காரணம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கும் பட்டுக்கோட்டை காவேரி டெல்டா பகுதியின் ஒரு முக்கியமான ட்ரேடிங் ஸ்பாட்டா இருக்கு. இந்த ஊருக்குள்ள நம்ம நுழைஞ்ச உடனே எங்க பார்த்தாலும் தென்னை மரங்கள் அதிகமா இருக்கும். மெயினா இந்த ஊரினுடைய எக்கனாமியா எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கும் தென்னை மரங்களும் அப்புறம் இங்க செய்யப்படும் விவசாயமும் தான். பட்டுக்கோட்டை வெறும் விவசாய நகரம் மட்டும் கிடையாது. 16ஆம் நூற்றாண்டுல தஞ்சாவூர் மராட்டிய மன்னர் முதலாம் சாஹூஜி அவர்களுடைய ஆட்சியில அவருடைய படைத்தலைவரான வனாஜி பண்டிதர் இங்க ஒரு கோட்டையை கட்டாரு. அந்த கோட்டையினுடைய பேர் மனோரா ஃபோர்ட். அந்த கோட்டை தான் தென் தமிழகத்தின் முக்கிய பாதுகாப்பு மையமா இருந்துச்சு. இங்க இருக்க நாடியம்மன் கோவில் பல நூற்றாண்டுகளா மக்களினுடைய நம்பிக்கையை பெற்று வருது. அதே போல கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கடராமன் உள்ளிட்ட பல முக்கிய ஆளுமைகள் இங்கதான் பிறந்திருக்காங்க. முத்துப்பேட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், அதிரம்பட்டினம் பீச் எல்லாமே ஃபேமஸ். 2018ஆம் ஆண்டு கஜா புயல் இந்த பகுதி கடுமையா தாக்கப்பட்டுச்சு. ஆயிரக்கணக்கான தென்னை மரங்கள் மற்றும் விவசாய நிலங்கள் எல்லாமே சேதமடைஞ்சது. இப்போ பட்டுக்கோட்டை அப்படின்ற ஊரினுடைய பெயர் காரணம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நாயக்கர் காலத்துல இந்த பகுதியை ஆட்சி செய்த பட்டு மழவராயர் அப்படின்ற ஊரினுடைய அரசர் இங்க ஒரு கோட்டையை கட்டினாருன்னு கூறப்படுது. அதனால அவருடைய பெயர்ல இருக்க பட்டும், அதுக்கப்புறம் இங்க கோட்டை கட்டினதுனால கோட்டை அப்படின்ற சேர்த்துதான் இது பட்டுக்கோட்டையாச்சு அப்படின்னு சொல்றாங்க.